ஹாய் விவஸ், எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும்? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். டுமாரோ அப்படிங்கிற ஒரு வேர்டு வச்சுட்டு எவ்வளோ சென்டென்சஸ் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு வேர்டு வச்சுட்டு நிறைய சென்டென்சஸ் இதே பேட்டர்னில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் வெரி ஈஸி ஃபார் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எவ்வளவு டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் டுமாரோ அப்படிங்கிற ஒரு வேர்டில் இருந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் வாட்ச் த வீடியோ நவ். Every single day. Are the shops open tomorrow? கடைகள் நாளை திறக்கப்படுகிறதா, நாளை திறப்பாங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. Are they observing ஹர்த்தால் tomorrow? நாளை அவர்கள் ஹர்த்தால் அல்லது கடையடைப்பு போராட்டம் நடத்துகின்றார்களா? But day after tomorrow I have to return it. ஆனால் நாளை மறுநாள் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா டுமாரோ வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேட்டர்ன் சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கால் ஹிம் டுமாரோ, அவனை நாளை அழை. கேன் யூ காண்டாக்ட் மீ ஓவர் டெலிஃபோன் டே ஆஃப்டர் டுமாரோ? நீ நாளைய மறுதினம் என்னோட தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ள முடியுமா, என்னை மொபைலில் கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்குறது தான். ஸோ கேன் யூ see me the day after tomorrow? நீங்கள் என்னை நாளை மறுநாள் சந்திப்பீர்களா, சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்குறதா. கேன் யூ see me the day after tomorrow? Do come, do not forget. Okay, do come tomorrow. Sorry, do come tomorrow, don't forget. நாளை கட்டாயமாக வா, மறக்காதே அப்படின்னு சொல்கிறது. Father won't be at home tomorrow. தந்தை நாளை வீட்டில் இருக்க மாட்டார். குட் பை ஜேம்ஸ், see you tomorrow. வருகிறேன் ஜேம்ஸ், நாளை பார்க்கலாம். I have a test in maths tomorrow. எனக்கு நாளை கணித தேர்வு இருக்கிறது. I may be able to return back home tomorrow. எனக்கு வீட்டிற்கு நாளை திரும்பி வர முடியுமாக இருக்கலாம், திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்கிறது. I play football on tomorrow. நான் நாளை கால்பந்து விளையாடுகிறேன், நாளைக்கு விளையாடுறேன் போட்டியில் அப்படின்னு சொல்கிற மாதிரி. So I'm going to town the day after tomorrow. நாளை மறுநாள் நான் ஊருக்கு செல்கிறேன். I am leaving for London tomorrow. நாளை நான் லண்டன் செல்கிறேன். I can arrive tomorrow. நான் நாளை வந்து சேர முடியும். I shall be writing a letter by 3 o'clock tomorrow. நான் நாளை 3 மணிக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். I shall go there tomorrow. நான் நாளை அங்கு செல்வேன். I shall go my uncle's house again day after tomorrow. நான் நாளை மறுநாள் மீண்டும் என் மாமாவின் வீட்டிற்கு செல்வேன். I think he will come tomorrow. அவர் நாளை வருவார் என நான் நினைக்கிறேன். I think I should be able to go tomorrow. நாளை நான் நினைக்கிறேன் நாளை எனக்கு போக முடியும் என்று. I think tomorrow will be holiday. நாளை விடுமுறையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். I will be lying on a beach tomorrow. நான் நாளை கடற்கரையில் சாய்ந்து கொண்டிருப்பேன். I will see him tomorrow. நான் நாளை அவரை பார்ப்பேன். I'll show you proof day after tomorrow. நான் நாளைய மறுதினம் பிழை திருத்தும் பிரதி காட்டுகிறேன். ஓகே, I won't be with you tomorrow. Will I? நான் நாளை உன்னுடன் இருக்க மாட்டேன். இருப்பேனா? இருப்பேன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. I will ring you tomorrow at 6. நாளை 6 மணிக்கு உங்களை அழைப்பேன். I'm going to a birthday party day after tomorrow. நாளை மறுநாள் நான் பிறந்தநாள் விழாவிற்கு செல்கிறேன். If it rains tomorrow, I will not attend the meeting. ஒருவேளை நான்
நாளை மழை பெய்தால் நான் கூட்டத்திற்கு வரமாட்டேன். If you send it today before 11:30, they will deliver it tomorrow in Delhi. இன்றைக்கு 11:30 மணிக்கு முன்னால் அனுப்பினால் நாளைக்கு டெல்லியில் கிடைத்துவிடும். In any case, we will wait till tomorrow. எப்படியாயினும் நாங்கள் நாளை வரையிலும் காத்திருப்போம். Is tomorrow a holiday? நாளை விடுமுறையா? It may rain tomorrow. நாளை மழை பெய்யலாம். It should rain tomorrow. அது நாளை பிழிய வேண்டும். It will be Sunday tomorrow, won't it? நாளை ஞாயிறு அல்லவா? It will be Sunday tomorrow, won't it? நாளை ஞாயிறு இல்லையா? Meet me tomorrow. நாளை என்னை சந்தி. Meet me tomorrow. My parents will meet me at the railway station tomorrow. என் பெற்றோர் நாளை என்னை ரயில் நிலையத்தில் சந்திப்பார்கள். My wife comes from America tomorrow. என் மனைவி நாளை அமெரிக்காவிலிருந்து வருகிறாள். Please remind me of this tomorrow. Okay, தயவு செய்து இதை பற்றி நாளை எனக்கு நினைவுபடுத்துங்கள். Please remind me of this tomorrow. Okay. So remind me about it tomorrow. நாளை இதை பற்றி எனக்கு நினைவூட்டு ஆர் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. See you tomorrow. மீண்டும் நாளை சந்திப்போம். Shall we do a little gardening tomorrow? நாளை நாம் கொஞ்சம் தோட்ட வேலை செய்யலாமா? Shall we do a little gardening work tomorrow? Thank you friend. I shall meet you tomorrow. நன்றி நண்பா, நாளை உங்களை சந்திக்கின்றேன். The day after tomorrow. நாளைய மறுதினம். Day after tomorrow, நாளை கழிச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? The fever will be down tomorrow. நாளை ஜுரம் இறங்கிவிடும் அல்லது காய்ச்சல் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? The president will take the oath of office tomorrow. நாளை ஜனாதிபதி நாளை அலுவலகத்தில் உறுதிமொழி எடுப்பார். They will fly tomorrow. அவர்கள் நாளை பறப்பார்கள். மீன்ஸ் அவர்கள் நாளைக்கு ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படிங்கிறது தான் பறப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் கொடுத்துருக்குறோம். Till tomorrow. நாளை சந்திக்கலாம். Today's students are tomorrow's citizen. Okay, so இன்றைய மாணவர்கள் நாளைய குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறோம். Tomorrow is auspicious. நாளை நல்ல நாள். So tomorrow is Monday. நாளை திங்கட்கிழமை. Tomorrow is Tuesday. Tomorrow is Wednesday. Thursday. We can change any days. So tomorrow my uncle will take me on the office. நாளை என் மாமா என்னை அலுவலகத்திற்கு அழைத்து செல்வார். Until tomorrow morning no one will come. Until tomorrow morning no one will come. நாளை காலை வரை யாரும் வரமாட்டார்கள். We shall be traveling to Mumbai at this time tomorrow. நாம் நாளை இந்த நேரத்தில் மும்பைக்கு பயணம் செய்து கொண்டு இருப்போம். மும்பைக்கு போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறது. So we shall not be late tomorrow. நாளை நாங்கள் தாமதமாக மாட்டோம். We will eat fish or chicken at dinner tomorrow. நாளை இரவு சாப்பாட்டில் நாங்கள் மீன் அல்லது கோழிக்கறி சாப்பிடுவோம். We will let you know tomorrow. நாளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். So we will meet him tomorrow morning. நாளை காலை நாங்கள் அவரை சந்திக்கின்றோம். We will meet the bank manager tomorrow itself. நாம் நாளை வங்கி மேலாளரை சந்திப்போம். We will meet tomorrow. நாம் நாளை சந்திப்போம்.
What will you buy tomorrow? நாளை நீ என்ன வாங்குவாய்? Who can say what will turn up tomorrow? நாளை என்ன நிகழும் என்பதை யாரால் சொல்ல முடியும்? Who can say what will turn up tomorrow? Will Ramesh be here tomorrow? ரமேஷ் நாளை இங்கு இருப்பாரா? Will the match take place tomorrow? நாளை போட்டி நடக்குமா? Will you be sitting in the train at this time tomorrow? நாளை இந்த நேரத்தில் நீ வண்டியில் பயணம் செய்து கொண்டிருப்பாயா? Will you come tomorrow? நீங்கள் நாளை வருவீர்களா? நீ நாளை வருவாயா? You meet me on tomorrow. நீ என்னை நாளை சந்தி. ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கோஆப்ரேட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you very much. We can meet in the next video with a new lesson. Okay, until then, bye. Take care. உங்கள் செந்தில் குமார்.